இருக்கின்றோம். எடுத்து வாருங்கள் பாஸ்டர். நன்றி அம்மா. ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம். ஓகே பாஸ்டர். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக உம்முடைய வசனத்தை எங்களுக்கு விளக்கி சொல்லும். வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ராஜா. அன்பரேசனின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தியானம் பண்ண எடுத்த பகுதி ரோமர் 14. ரோமர் 14 1லேருந்து 5 வசனம். அதை படிக்கிறேன். படிச்ச பிறகு நம்ம அந்த வசனத்துக்குள்ள போவோம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமா எண்ணாதிருப்பானாக, புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. இப்ப அப்போஸ்தலர் பவுல் இதை எழுதுறாரு. ரோமன்ஸ்ல இருக்க சர்ச்சுக்கு, ரோமாபுரியில இருக்க சபைக்கு எழுதுறாரு. இதை பார்க்க போனீங்கன்னாக்க முதல் 10 அதிகாரத்துல அவரு கிருபையின் மூலம் ரட்சிப்பு அப்படிங்கிறத பத்தி நல்லா பேசுறாரு. அதை பத்தி நிறைய விளக்கி சொல்லிட்டு கடைசியில சபையை பத்தி எழுதுறாரு. எழுதும்போது 12வது அதிகாரத்துல சபை எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பத்தி எழுதுறாரு. 13வது அதிகாரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும், சமூகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதுறாரு. 14வது அதிகாரத்துல சபைக்குள்ள சச்சரவு இருக்கக்கூடாது, நம்ம ஒரு ஒற்றுமையோடு இருக்கணும், அப்பதான் சபை வல்லமை உள்ளதா இருக்க முடியும், கிறிஸ்துவன் சரீரத்துக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. இப்ப பார்க்க போனீங்கன்னாக்க 14:1 விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்ப கேள்வி வருது, யாரு விசுவாசத்துல பலவீனம் உள்ளவன்? விசுவாசத்துல யாரு பலவீனம்னாக்க, அந்த பழைய ஏற்பாடு படி அந்த ரிச்சுவல்ஸ், சட்ட திட்டங்கள், நியமங்கள் அதை மட்டும் வெளிப்படையா பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள இந்த அதிகாரத்தின்படி பார்த்தாக்க பலவீனம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் வந்துச்சுனாக்க, அந்த ரோமாபுரியில இருக்க சபையில பார்க்க போனீங்கன்னாக்க கொஞ்சம் பேர் மாமிசம் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் பேர் மரக்கறி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. மரக்கறி சாப்பிட்டவங்க மாமிசம் சாப்பிடுறவங்க தப்புன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னாக்க மாமிசம் அங்க எப்படி விற்கப்படுச்சுனாக்க, அந்த காலத்துல அந்த ரோமாபுரியில ஷாம்பிள்ஸ்னு ஒரு இடம் இருக்குமா, அந்த இடத்துல மாமிசம் மலிவு விலைக்கு டிஸ்கவுண்ட்ல விற்பாங்களாம், மலிவு விலைக்கு தள்ளுபடியில விற்பாங்களாம். ஏன்னாக்க அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட மாமிசம். அந்த மாமிசத்தை மலிவான விலைக்கு வாங்கி அதை கசாப்பு கடையில போட்டு புச்சர் பண்ணி அதை விற்பாங்க எல்லாருக்கும். அது சீப்பா கிடைக்கும். அந்த சீப்பான ஸ்டேக், சீப்பான மாட்டுக்கறியை வாங்கி ஒரு கூட்ட ஜனங்கள் சாப்பிடுறாங்க. இன்னொரு இடத்துல பவுல் சொல்லியிருக்காரு, நீங்க மார்க்கெட்ல போய் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னாக்க எப்படி வந்துச்சுன்னு பார்க்காதீங்கன்னு எழுதியிருக்காரு. அப்படின்னாக்க பவுல் சொன்ன வசனத்தின்படி அது ஓகே, அந்த மாதிரி சாப்பிடலாம். அவங்க போய் வாங்கிட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்றவங்கள மரக்கறி புசிக்கிறவங்க ஐயோ இப்படி பண்றாங்க தப்பு அப்படிங்கிறாங்க. மரக்கறி சாப்பிட்றவங்கள பார்த்து மாமிசம் சாப்பிட்றவங்க இவங்களுக்கு விஷயம் தெரியல, இவங்க பலவீனர்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாரு பவுல்னாக்க, பலவீனனோ பலவானோ நீங்க ஒற்றுமையா இருங்க, அதான் முக்கியம். நமக்கு தெரியும், கலாத்தியர் 3:28 பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். நீங்க அதை படிக்கிறேன், எடுத்து வச்சிருக்கேன். கலாத்தியர் 3:28 அதுல என்ன போட்டிருக்குன்னாக்க, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்களே. அப்படின்னா என்ன? ஆண் பெண்ணு, அடிமை, கிரேக்கன், யூதன் எதுவுமே கிடையாது. கிறிஸ்துக்குள்ள நீங்க ஒன்னா இருக்கீங்க. அப்படின்னா என்ன? கிறிஸ்துக்குள்ள நீங்கள் எல்லாரும் ஆண்டவரின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். யூ ஆர் ஒன் இன் கிரைஸ்ட் ஜீசஸ், யூ ஆர் ஈக்குவலி சில்ட்ரன் ஆஃப் காட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? யாரா இருந்தாலும் அவங்க எல்லாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள், ஆண்ட பிதாவின் பிள்ளைகள்னா கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாங்க, கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அதெல்லாம் அவங்க ஆண்டவரின் பிள்ளைகளா இருக்கிறதுனால எல்லாரும் ஈக்குவல், எல்லாருமே சமம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாம் ஈக்குவல். எல்லாருக்கும் அதே அதிகாரம்,
எல்லாருக்கும் அதே கிருபைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார், எல்லாரும் ஈக்குவல். ஆனாக்க நமக்கு என்னன்னாக்க அந்த மாதிரி ஆண்டவர் சொன்னா கூட நாம் என்ன மாமிசத்துல பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அந்த ஒற்றுமையில் குறைவு ஏற்படுகிறது. அந்த ஒன்னக்காட் போயிருது. அந்த ஒன்னக்காட் போனாக்க நம்ம ஜபத்துக்கு வல்லமை குறைஞ்சிரும். எனக்கு ஒரு இடத்துல போட்டிருக்கோம், ஒன் கேன் புட் 1000 டு ஃபிளைட், 2 கேன் புட் 10,000 டு ஃபிளைட். ஒருவன் அது தமிழ் எப்படி சொல்லணும்னு தெரியல. ஒருத்தன் வந்து 1000 பேரை எதிர்க்க முடியும், எதிர்த்து வெற்றி கொள்ள முடியும். 2 பேர் வந்து 10,000 பேர் வெற்றி கொள்ள முடியும். ஒரு இடத்துல போட்டிருக்கோம், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஃபேரஸ்ட் ஆஃப் 10,000 போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? 10,000 சிறந்தவர் இயேசு கிறிஸ்துன்னு போட்டிருக்கோம். அப்படின்னாக்க 10,000ங்கிறது வந்து எதை குறிக்குதுனாக்க எல்லாரும், அப்படின்னா இயேசு கிறிஸ்து எல்லாரையும் விட சிறந்தவர். அப்படித்தான் நம்ம நம்ம அப்படி நமக்கு தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஆண்டவரோட இயேசு கிறிஸ்து வந்து மேசியா, அவர் வந்து எல்லாரையும் விட சிறந்தவர். அப்படின்னா என்ன? 2 பேர் வந்து எல்லாரையும் வெற்றி கொள்ள முடியும். ஆனா அந்த அர்த்தத்துக்கு வசனம், அந்த அர்த்தத்துக்கு, அந்த வசனத்துக்கு அர்த்தம் ஆக்சுவலா. அதனால யூனிட்டிங்கிறது முக்கியம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தங்க வேற மாதிரி இருந்தாக்க அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. சபையில் நடக்குது. இப்ப எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. படிச்சேன் கதையில, என் வாழ்க்கை கதைன்னு சொல்லி மகாத்மா காந்தி எழுதியிருக்காரு. மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் இங்கிலீஷ்ல, அது தமிழ்ல என் வாழ்க்கை கதைன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அதை நான் படிச்சேன் அந்த காலத்துல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதுல போட்டிருக்காரு காந்தி, அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு போனாராம். போனதான் அவருக்கு பைபிள் ஒண்ணு கிடைச்சுதான். இந்த பைபிள்ல மத்தேயோ படிச்சானா. அவர் படிச்சுட்டு மத்தேயோ மார்க்கெல்லாம் படிச்ச பிறகு, இப்படி ஒரு ஒரு இவ்வளவு நல்லவரா இயேசு கிறிஸ்து நமக்கு இந்தியாவில் இருக்கும்போது தெரியாம போச்சு அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். அந்த மாதிரினாக்க நம்ம சர்ச்சுக்கு போய் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு தென்னாப்பிரிக்கால ஒரு சபைக்கு போனாராம். அப்ப வந்து தென்னாப்பிரிக்கால வந்து நிறவரி ரொம்ப இருக்க காலம், காந்தி இருந்த காலத்துல. நீங்க அந்த கதையை படிச்சு பார்த்தா தெரியும், காந்தி ரொம்ப கஷ்டப்பட்டார் நிறவரியில. அதுக்காக எதிர்த்து போராடினார் அவரு. போனாராம். போனதும் அவர் வந்து இந்தியன். அவர் வந்து, இத்தனைக்கும் காந்தி வந்து குஜராத்திக்காரர், வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாரு. ஆனா காந்தியை வந்து இந்த மாதிரி அவர் வெள்ளைக்காரர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே விடலையாம். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு வந்து வேதம் பிடிச்சிருக்கு, பைபிள் பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து கிறிஸ்து பிடிச்சிருக்கு, ஆனா கிறிஸ்டின்ஸை மட்டும்தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் பைபிளுக்கு அப்ப சர்ச்சுக்கே போலையாம். பாருங்க என்ன ஒரு வருத்தமான சம்பவம். ஏன்னாக்க அவர் வேற மாதிரி இருந்ததுனால அவரை வந்து பிரிச்சு வச்சுட்டாங்க. அதனால பவுல் சொல்றாரு இங்க, நீங்க வந்து பலவீனனோ பலவானனோ எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், விசுவாசத்துல பலவீனம் சேர்த்து எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கன்னா ஒற்றுமை தான் முக்கியம். நீங்க கிறிஸ்துவெல்லாம் ஒன்னா இருக்கிறீங்க. 2 பேர் கூடி வரும்போது கிறிஸ்துவன் சரீரம் கூடி வருது. when 2 or 3 are gathered together in my name, I will be in the middle of them. 2 என் நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில நான் இருப்பேன் அப்படின்னு போட்டிருக்கு மத்தேயு 18. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2-3 கிறிஸ்டியன்ஸ் கூடி வரும் பொழுது அந்த மக்களோட அந்த அந்த இயேசுவின் சரீரம் கூடி வரும் பொழுது தலையான இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நடுவில் இருக்காரு. அப்படின்னா என்ன? அந்த தலை வந்து comes to complete the body. 2-3 பேர் சேர்ந்து வரும்பொழுது, கிறிஸ்டின் சேர்ந்து வரும்பொழுது தலை வந்துருது, தலையான இயேசு கிறிஸ்து வர்றாரு. கிறிஸ்துவன் சமூகம் வந்து ஒருமைப்படுறது, கிறிஸ்துவன் சமூகம் முழுசாயிருது. அப்ப வந்து வல்லமையான விஷயங்கள் நடக்குது. அதான் போட்டிருக்காரு அந்த மத்தேயு 18 போட்டிருக்கோம், 2 பேரு 3 பேரு எதை வந்து அக்ரி பண்ணி, எதை வந்து ஆமோதிச்சு ஜெபம் பண்றாங்களோ அது வந்து இட்ஸ் a done deal in heaven. அது வந்து என் பிதாவாகிய தேவன் செய்வார்னு போட்டிருக்கோம். அதனால இயேசுவின் சரீரம் ஒன்னா கூடி வர்றது முக்கியம். ஒரு சம்பவம் நடந்தது, உண்மை சம்பவம் சொல்றேன் எங்களுக்கு. என்னோட மாமியார் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க. மாமியாருக்கு வந்து தம்பி, அந்த தம்பிக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு அவருக்கு. அவர் வந்து இந்தியால ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. அப்போ வந்து டெய்லி ஜெபம் பண்றதுக்கு மக்கள் வருவாங்க. யாரு? இவங்க சகோதரர் பாஸ்டர் சாம் ஜெபத்திர ஐயா சபையில இருந்து டெய்லி பிரேயருக்கு வருவாங்க. அவங்க வீட்டு 10-15 நாள் வந்தாங்க. அவங்க டெய்லி வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு போவாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து ஒருத்தர் வந்து அவங்களோட நைட்ல துணைக்கு அந்த அந்த ஆள், அவங்க எங்க மாமா கூட தூங்குவாங்க. அவங்க தூங்குறதுக்கு துணைக்கு வருவாங்க. எங்க மாமியாருக்கு தம்பி ஒவ்வொருத்தரா வந்து போறாங்க. எங்க மாமியார் வந்து நல்ல வல்லமையான ஜெப வீராங்கன்னு, நல்ல பைபிள் படிக்கிறவங்க. அவங்க வந்து இந்த தம்பி கூட வந்து தங்கியிருக்காங்க. தங்கி இருக்கும்போது நல்லா ஜெபம் பண்றாங்க, ஒற்றுமையா 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு நைட்டு பார்த்தாக்க கனவு. என்ன கனவுனாக்க, அந்த இடத்துல இருந்து ஏதோ பிசாசுன்னு ஓடுற மாதிரி தலை தெறிக்க நைட்டு பார்த்தா. மறுநாள் அவருக்கு வந்து கேன்சர் சரியாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சரியா அவர் வந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாரு.
அப்ப கேள்வி வருது, எப்படி எத்தனை பேர் தனியா வந்து பண்ணத்தாங்க, இந்த 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது எப்படி அந்த அதிசயம் நடந்துச்சு எப்படின்னு அதை வந்து கேட்டாங்க எங்க மாமியார். அவங்க அங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது எப்படி வந்ததுனாக்க, 2 விசுவாசிகள் சேரும் பொழுது, சரீரம் ஒண்ணா கூடும் பொழுது, தலையாக இயேசு கிறிஸ்து இங்க வர்றாரு. அப்படி வரும் பொழுது வல்லமையான செயல்கள் நடக்குது. அதனாலதான் சபைக்குள்ள ஒத்துமை ரொம்ப முக்கியம். அதனாலதான் பவுல் இங்க சொல்றாரு, நீங்க வந்து பலவீனனை சேர்த்துக் கொள்ளுங்கள். மரக்கறி சாப்பிடுறவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடலான்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால அவங்கள வந்து மட்டமா பார்க்காதீங்க. அதே மாதிரி மாமிசம் சாப்பிடுறவங்க மரக்கறி சாப்பிடுறவங்கள மட்டமா பார்க்காதீங்க. நீங்க வந்து மாமிசத்துல மக்களை பார்க்காதீங்க. அவன் நல்லவன், அவன் பணக்காரன், இவன் ஏழை, அப்படிலாம் பார்க்காதீங்க. அதே மாதிரி தான் கொரிந்தியன் புக்ல போட்டிருக்கும். இந்த மாதிரி கம்யூனியன் திருவிருந்து எடுக்க வர்றாங்க. கொஞ்சம் பேர் பசியோட வராங்க, கொஞ்சம் பேர் சாப்பிட்டு வராங்க. உடனே மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணாம நேர போய் திருவிருந்தில் எல்லாம் சாப்பிட்டுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. மற்றவங்களுக்கு கரிசனையா இருங்க. ஒற்றுமை தான் நமக்குள்ள முக்கியம் அப்படிங்கிறாரு. மக்களோட டெண்டன்சி என்னன்னாக்க, ஒருத்தங்க எப்ப அவங்கள மாதிரி இல்லையோ அவங்கள ஒண்ணு பிடிக்காம போயிடும், இல்ல அவங்கள மாற்ற ட்ரை பண்றாங்க. அந்த மாதிரி மாத்த ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னாக்க அவங்க வந்து இந்த 4வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்க, அவங்க வந்து தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க. அவர்களை நிலைநிறுத்த தேவன் வல்லவரா இருக்கிறார். போட்டிருக்கு பாத்தீங்களா? மற்றொருவனுடைய வேலைக்காரனை அப்படின்னா, நம்மலாம் ஆண்டவருக்கு வேலைக்காராங்க. யாராவது ஊழியம் பண்றாங்கன்னா அவங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தாலும் அவனை மகிமைப்படுத்துன்னு சொல்றாரு அவரு. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாங்க. அவனை எப்படி நிலைநிறுத்துறது அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். இங்க போட்டிருக்கு பாருங்க, மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் அன்பார்ந்த நேர்களை நிலைநிறுத்துவது தேவன் தான். இப்ப தேவன் நம்மளை நிலைநிறுத்தலைனாக்கா நம்ம எல்லாம் அவுட். அதான் லெமன்டேஷன்ஸ் 3:23 புலம்பல் 3:20 போட்டிருக்கோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையை. அதை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் இருக்கணும்னாக்க அந்த வசனம் தான், நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையை. அவருடைய கிருபையால தான் நம்ம வண்டியெல்லாம் ஓடுது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். எப்ப நம்ம மற்றவங்களை பத்தி தப்பா நினைக்கிறோமோ, மற்றவங்களை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றோமோ, அவங்க சரியில்லைன்னு நினைக்கிறோமோ, எப்ப நான் அப்படி பண்ணும்போது நம்ம ஆண்டவருடைய இருக்கையை நம்ம எடுத்துக்கிறோம், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இருக்கையை எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையை. அதனால சபைக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எங்க ஆபீஸ்ல ரிக்குன்னு ஒருத்தர் இருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அவருக்கு வந்து சில விஷயங்கள் பிடிக்காது. அவருக்கு அந்நிய பாஷை பேச பிடிக்காது, நிறைய விஷயங்கள் பிடிக்காது. ஆனா அவர் ரொம்ப மெச்சூர் பிலீவர். அவர் சொன்னாரு, தம்பி, நமக்குள்ள வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனாக்க நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள ஒண்ணா இருக்கிறோம். நம்ம டிஸ்ஃபெலோஷிப் இருக்கக்கூடாது நமக்குள்ள. அதனால நீங்க நீங்க உங்க விசுவாசம் உங்களோடது, என்னோட விசுவாசம் என்னோடது. நம்ம சேர்ந்து ஜெபிப்போம் இயேசுவின் நாமத்துல வாங்க அப்படின்னாரு. அப்ப எனக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. எனக்கு பாருங்களேன், நீங்க வேற வேற விதமா நான் பார்த்திருக்கேன். நிறைய பேருக்கு வந்து சில ஊழியக்காரங்க பேரை சொன்னாங்களோ, அந்நிய பாஷை சொன்னாவோ அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஆனாக்க இவங்க வந்து ஒரு மெச்சூர் பிலீவர். நீங்க அப்படிலாம் பிடிக்காம இருந்தா கூட, நீங்க வந்து பேப்டிஸ்டா இருக்கலாம், லூத்தரா இருக்கலாம், யாரா இருந்தா கூட, நம்ம எல்லாம் கிறிஸ்துக்குள்ள ஒண்ணு பிரதர், வாங்க ஜெபிப்போம் அப்படிங்கிறாரு. பாருங்களேன் என்ன ஒரு மெச்சூரிட்டி. அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டிக்கு வரணும். நம்ம வந்து மற்றவங்களை தாழ்ச்சியா பார்க்கக்கூடாது. எல்லாரும் ஒண்ணுன்னு உணரணும். உணர்ந்து ஒற்றுமையோட ஜெபிக்கணும். அந்த ஒற்றுமையோட ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவரோட வல்லமையா செயல்படுது. அப்படி செயல்படும் பொழுதுதான் நமக்கு வந்து விடுதலை, பிரேக் த்ரூ, எல்லா விஷயம் நடக்குது. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். நம்ம வந்து ஆண்டவரோட வல்லமையில நடக்க ஆரம்பிப்போம். பாருங்களேன், பைபிள்ல போட்டிருக்கோம், கிளென்ஸ் த லெப்பர்ஸ், ஹீல் த சிக், ப்ரீச் த காஸ்பல் போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? நோயாளிகளை சுகப்படுத்துங்கள், லெப்பர்ஸை கிளீன் பண்ணுங்க, அந்த மகிமையான விஷயங்களை பண்ணுங்க, அப்புறம் ப்ரீச் பண்ணுங்க கிங்டத்தைன்னு சொல்றாரு ஆண்டவர். அது எப்ப நடக்கும்? நம்ம ஒற்றுமையா நடக்கும்போது அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு நம்ம ஒற்றுமையா இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ள வெளிப்படுகிறது. அப்பொழுது நம்ம வந்து வல்லமையான சாட்சியாக, வல்லமையான சுவிசேஷகர்களாக இருக்க முடியும். இப்ப நம்ம ஏன் மற்றவங்களை கரெக்ட் பண்ணக்கூடாது, ஏன் மற்றவங்களை மட்டமா பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன். இது உண்மை கதைங்கிறாங்க, நிறைய இடத்துல நடந்திருக்கும் போல. ஒரு விதவை ஒருத்தங்க இருந்தாங்க.
அவங்க வந்து ஒரு பக்கத்துல இருக்க சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஒரு புது ஊர்ல. அந்த சபைக்கு போனாங்களாம். ஒரு 4-5 வாரம் போனாங்களாம். சபை பிடிச்சிருந்துச்சாம். மியூசிக் நல்லா இருக்கு, சபை கிளீனா இருக்கு, நல்ல வசனத்தை போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சபைக்கு வந்து அங்கத்தினர் ஆகிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டாங்களாம். அமெரிக்காவில் சில சபையில் ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணி என்ன பேரு கீரு எல்லாம் வயசு கிசு எப்போ எல்லாத்தையும் போடணும். போட்டு கொடுக்கணும். அப்போ தான் சேர்த்துக்குவாங்க சபையில். முதல் தடவை அப்ளிகேஷன் போட்டாங்களாம், பதிலே வரலையாம். அப்புறம் 2 மாதம் கழிச்சு அப்ளிகேஷன் போட்டாங்களாம், பதில் வரலையாம். அப்புறம் 4 மாதம் கழிச்சு சபைக்கு அங்கத்தினர் ஆகிறதுக்கு அப்ளிகேஷன் போட்டாங்களாம், அப்பவும் பதில் வரலையாம். அந்த அம்மாவுக்கு ஒரு சோர்வாயிருச்சான். 3-4 தடவை போட்டாச்சு, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நமக்கு வந்து அப்ளிகேஷனுக்கு பதிலே வரல, என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த சபையின் போதகரை போய் கேட்டாங்களாம் அந்த அம்மா, இந்த விதவை அம்மா. போதகர் சொன்னாரா, கமிட்டி சேர்மனுக்கு தெரியும், நான் அவரை அதை பத்தி பேசணும், அவரை கூப்பிடுவோம் இங்க அப்படின்னாராம். உடனே கமிட்டி சேர்மன் வந்தாராம். கமிட்டி சேர்மன் கேட்டாங்களா அந்த அம்மா, ஏங்க நான் இந்த மாதிரி உங்க சபை பிடிச்சிருக்கேன்னா அப்ளிகேஷன் போட்டு அங்கத்தினர் ஆகிறதுக்கு என்ன சபையில சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த சேர்மன் சொன்னாரா, ஒன்றும் இல்லைம்மா, நீ வந்து வீட்டுக்கு போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு ஏன்னு கேளு, அப்போ ஆண்டவர் எனக்கு பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாராம் சேர்மன். உடனே அந்த அம்மா சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அப்புறம் அந்த அம்மா சபைக்கே வரலையாம். கிட்டத்தட்ட 8 மாசம் 10 மாசம் 1 வருஷம் ஆக போகுதான். அப்ப இந்த கமிட்டி சேர்மன் வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காரு. அந்த ஹோட்டல்ல இந்த அம்மா வந்து குப்பையெல்லாம் பெருக்கி டேபிள்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்துச்சான். அந்த அம்மா பார்த்ததும் இவர் கேட்டாராம் சேர்மன், என்னம்மா உன்னை போய் ஆண்டவரை ஜெபிச்சுட்டு வான்னு நீ வந்து வரவே இல்லை, சர்ச்சை பக்கம் ஆளே காணோம், என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம் கமிட்டி சேர்மன். ஐயா ஜெபிச்சியா அப்படின்னு கேட்டாராம். அந்த விதவை சொன்னாங்களாம், ஐயா நான் வந்து ஜெபம் பண்ண போனேன், ஜெபிச்சேன். ஆண்டவர் சொன்னாரு, அம்மா அந்த சர்ச்சை ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆச்சு, அந்த சர்ச்சுக்குள்ள நான் போகணும் 20 வருஷமா வெயிட் பண்றேன், என்னையே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, உன்னை எப்படி சேர்த்துக்குவாங்க அப்படின்னாராம். அது புரிஞ்சா உங்களுக்கு கதை? எனக்கு ஆண்டவரே அங்க இல்ல, ஏன்னாக்க அங்க வந்து ஒற்றுமை இல்லை, சபைக்குள்ள வேறுபாடு, அதனால நடக்கல. நம்ம இந்த வசனத்தை ஒரு தடவை படிச்சுட்டு நம்ம நிறுத்துவோம். மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஒரு ஜெபத்துடன் உழைப்போம். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்க ஆசீர்வதியும். சபையிலே வேறுபாடு பார்க்காமல், மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல், ஒற்றுமையாக உம்முடைய சமூகத்திற்கு வந்து ஜபம் செய்து வல்லமையான விஷயங்களை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.